வணக்கம். தர்மபுரி டைம்ஸ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். இறந்தும் வாழும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி உடல் உறுப்பு தானம் நெகிழ வைக்கும் சம்பவம். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே திண்டல் ஊராட்சிக்கு உட்பட்ட தலையன்கொட்டாய் கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணு. பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான இவர் திருமணமாகி மனைவி முருகம்மாள், ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் வாழ்ந்து வந்தார். 2 கண்களும் பார்வையற்ற நிலையில் இருந்த போதிலும் மிதிவண்டி ஓட்டுதல், வரவு செலவு கணக்குகளை துல்லியமாக பராமரித்தல் உள்ளிட்ட அன்றாட பணிகளையும் திறன்பட செய்து வந்தார். மேலும் தன்னால் இயன்ற அளவில் சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வந்தார். தான் இறந்த பிறகும் தனது உடல் உறுப்புகளை அனைத்தும் தானமாக வழங்க வேண்டும் என்பது கண்ணுவின் நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட சாலை விபத்தில் காயமடைந்து அவர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் கண்ணுவின் இதயம், நுரையீரல், ஈரல், கணையம், குடல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் அனைத்தும் தானமாக வழங்கப்பட்டது. உடல் உறுப்புகள் தானம் செய்த கண்ணுவின் உடலுக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி மரியாதையுடன் வழி அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது சொந்த ஊரான தலையன்கொட்டாய் கிராம மக்கள் பெருமையுடன் நெகிழ்ச்சியுடன் இறுதி அஞ்சலி செலுத்தி உள்ளனர். பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்த போதிலும் வாழ்நாளில் மனிதநேய சேவைகளை செய்து கண்ணு இறப்புக்கு பிறகும் உடல் உறுப்புகள் தானத்தின் மூலம் பலரின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளார். அவரது செயல் உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்தும் ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. நாம் இறந்த பின்னரும் உடல் உறுப்புகள் தானத்தின் மூலம் இந்த உலகில் பலரின் வாழ்வில் தொடர்ந்து வாழ முடியும் என்ற விழிப்புணர்வை கண்ணுவின் தியாகம் அனைவரிடமும் ஏற்படுத்தியுள்ளது.